வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது இந்திய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டோட்டலாக 4987 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, இதில் ஸ்டேட் வைஸ் வேகன்சி உண்டு. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 285 வேகன்சி இருக்குது. பாண்டிச்சேரிக்காரங்களும் இந்த வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக கேரளாவில் 334 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனியாக வேகன்சி இருக்கும். அந்த வேகன்சிக்கு அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்கள தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னா தமிழ் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லாதவங்க இதில் செலெக்ஷனே ஆக முடியாது. அந்த மாதிரி தான் இதில் ப்ராசஸும் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி ஆல்ரெடி A to Z இன்ஃபர்மேஷன் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இதுக்கு எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இதுக்கு வந்து எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ் எக்ஸாக்டாக என்ன, அதாவது கடந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டில் டோட்டலாக வந்து ஒரு 8 பேப்பர் இருக்குது. ஓகே, 8 ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. அந்த 8 கொஷின் பேப்பரையுமே வந்து நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டு தான் இதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும், இதில் கொஞ்சம் கூட மாறாது. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக எந்தெந்த டாப்பிக்லேருந்து எந்தெந்த சப் டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்குறாங்க, அடுத்ததாக அந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் 60 டேஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு 5-10 நாள் வேணால் அதிகமாக இருக்கலாம். 3 மாதம் 4 மாதம்லாம் டைம் இருக்காது. ஓகே, ரொம்ப குயிக்காகவே இவங்களோட ப்ராசஸ் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த 60 நாளில் ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். அதே எஸ்எஸ்சிலே வந்து எம்டிஎஸ் ஸ்டெனோக்கு படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் கொஞ்சம் சிலபஸ் கம்மி, அதில் இல்லாததில் நீங்கள் படிக்கிற மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த இதே இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருக்கக்கூடிய ஏசிஐஓ போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், அடுத்ததாக இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணி இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்லேருந்து 2 மாதத்தில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டயர் 1 தான் வந்து இதில் ஃபஸ்ட் இருக்க போகுது. இந்த எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷனும் இருக்க போகுது. ஓகே, ஸோ டயர் 1 முடிஞ்சு 2 to 3 மந்த்துக்கு அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும். இது தமிழில் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரியும் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரியும் இருக்கும். அதை பற்றி நான் வந்து A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது முடிஞ்சு 2 to 3 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த சிபிடி 1ல், அதாவது இந்த டயர் 1ல் வந்து இந்த சிபிடியில் வந்து 100 மார்க்கு, அதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கு, அடுத்த இன்டர்வியூவில் 50 மார்க்கு, இந்த ரெண்டும் சேர்த்து 150 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அதை வச்சு தான் கட் ஆஃப் ஃபைனலாக வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, பட் இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 100 மார்க்கில் அட்லீஸ்ட் ஒரு 80ஆவது எடுக்கணும். ஓகே, 100க்கு 80ஆவது எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும், ஃபைனல் போஸ்டிங்குமே வாங்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து காம்படிஷன் கம்மி தான். எஸ்எஸ்சினாலும் சரி, எந்த எக்ஸாம்னாலும் சரி. ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வேகன்சி இருக்குதுன்னா கட் ஆஃப் ரொம்பவே லோவாக தான் இருக்கும். அப்படினால நீங்கள் ஓரளவு இதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதில் 80க்கு மேலே எடுக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. ஓகே, இதில் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 20 கொஷின், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 20 கொஷின், இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகே, மொத்தமாக 40 கொஷின் உங்களுக்கு ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இருக்குது. அடுத்ததாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 20 கொஷின், இதில் வந்து வெறுமனே அரித்மெட்டிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ரீசனிங்லேருந்து 20 கொஷின், இங்கிலீஷ்லேருந்து 20 கொஷின். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகே, ஸோ மொத்தமாக 100 கொஷின். இந்த 100 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 100 மார்க்குக்கு எக்ஸாம். இந்த 100க்கு 80க்கு மேலே எடுத்தாலே உங்களால் வந்து தமிழ்நாடு கட் ஆஃப் கிளியர் பண்ணி பாஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வெறுமனே ஒரு டாப்பிக்கை நான் கொடுக்கல, 8 ப்ரீவியஸ் இயர் பேப்பரை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு வராது. ஓகே, இப்போ மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து அரித்மெட்டிக் மட்டும்தான். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாமெட்ரி மாதிரி ஒரு சில கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஜாமெட்ரி கொஷின் தான், ஏதோ ஒரு கொஷின் ஏதோ ஒரு பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அல்ஜீப்ரா மாதிரியும் பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க.
அதுக்காக நீங்கள் அல்ஜிப்ரா டாப்பிக்கோ இல்லைனா ஜாமெட்ரி டாப்பிக்கோ படிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. கம்மியான டைமில் அவ்வளோ பண்ணுறது பாசிபிள் கிடையாது. அதனால் நீங்கள் அதை படிக்க வேண்டாம். எப்போவோ கேட்டாலும் கேட்கலாம் அப்படின்னு டவுட்டில் இருக்கக்கூடிய டாபிக் அது அப்படின்னா நீங்கள் அதை வந்து படிக்க வேண்டாம். இதை மட்டும் படித்தா போதும். ஓகே, இதிலேருந்து உங்களுக்கு எல்லா கொஷினுமே வரும். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பார்ட்னர்ஷிப், ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்ட் சிஸ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், நம்பர் சிஸ்டம், அது எல்லாமே பேசிக் லெவலில் தான் கேட்பாங்க. பட் நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வரும். இது எல்லாமே எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். எஸ்எஸ்சிக்கு நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டில் படிச்சிங்களோ அதை மட்டும் படித்தாலே போதும். இதில் அதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஒரு சில கொஷின் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் கொஷின் டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த ப்ரிப்ரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிலாகிசம், கோடிங், டிகோடிங், அனலாகி, நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ், செட்ஸு, வென் டயக்ராம், நம்பர் அண்ட் சிம்பிள் சீரிஸ். ஸோ இது புதுசு. ஓகே, அடுத்த பிளட் ரிலேஷன், இன்இக்வாலிட்டி, இதுவுமே எஸ்எஸ்சியில் வந்து மெயின்ஸில் மட்டும்தான் கேட்பாங்க. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் மெயின்ஸில் மட்டும்தான் கேட்பாங்க. டயர் 2ல் மட்டும்தான் கேட்பாங்க. மற்றபடி நார்மலாக எல்லாரும் இதை படிச்சிருக்க மாட்டீங்க. அடுத்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரேங்கிங், பசில், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், கிளாசிஃபிகேஷன், வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்குறேன்ல, இந்த 2 டாபிக் மட்டும்தான் எஸ்எஸ்சியில் இல்லை, இருக்குது. பட் அது வந்து இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது மெயின்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த டாபிக் வந்து எஸ்எஸ்சியில் இல்லை. ஸோ இந்த 2 டாபிக் மட்டும் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கணும். இது ஒரே ஒரு வீடியோ தான், ஒரு ½ hour கூட இருக்காது. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபுல் மார்க் வந்து இதில் நீங்கள் எடுக்கலாம். இதுக்கு ஒரு 4 வீடியோ கொடுத்துருப்பேன், அதை பார்த்தாலே இதுலேயும் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரீசனிங்க்கு இதை மட்டும் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே சேம் தான். ஓகே, எஸ்எஸ்சியில் கேட்குற அதே டிஃபிகல்ட்டி லெவல் தான் இதுலேயுமே இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகே, அந்த கொஷினோட சொல்யூஷன் மட்டும் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்தாலே போதும். அப்படி வித்தியாசமாக அதே மாதிரி கொஷின் திரும்ப கேட்டால் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ ரீசனிங், மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வந்து டார்கெட் பண்ணணும், அது பாசிபிள் தான். அடுத்த ஜென்ரல் அவேர்னஸ், மொத்தமாக 40 கொஷின் கேட்குறாங்க. ஓகே, 40 கொஷினில் 20 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே வந்துடும். 7லேருந்து 9 இல்லைன்னா ஒரு 10 கொஷின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே மட்டுமே வந்துடும். ஸோ நீங்கள் இதில் படிக்க போகிறது 60 நாள் தான் இருக்குது, எல்லாத்தையும் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறது வந்து இந்த 2 டாபிக் மட்டும்தான், கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்கும் மட்டும்தான். ஸ்ட்ராட்டஜிக்கிலையுமே இம்பார்ட்டண்டான டாபிக் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அடுத்ததில் கண்டிப்பாக மற்ற டாப்பிக்கில் வந்து நல்லா கொஷின்ஸ் கேட்க தான் செய்கிறாங்க. பாலிட்டி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேருந்து கொஷின் கேட்க தான் செய்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இப்போதைக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும். பட் இது வரைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கவும் கரண்ட் அஃபேர்ஸும் மட்டும் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. ஓகே, ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 30 மார்க் கிட்ட எடுக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்த ஒரு சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸை தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக கேட்குறாங்க. இம்பார்ட்டண்டான நியூஸை மட்டும்தான் வந்து இதில் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப பின்னால் அதிகமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. 20 கொஷின் கேட்டாலுமே சிம்பிளாக மேலோட்டமாக தான் கேட்குறாங்க. ஓகே, இந்த அவார்டு யார் வாங்கினாங்க, அடுத்ததாக இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து எந்த டீம் ஜெயிச்சிச்சு, அந்த மாதிரி சிம்பிளான கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தாலே ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸ்ட்ராட்டஜிக்குமே வந்து ரொம்ப டீப்பாலாம் கேட்கல, மேலோட்டமாக தான் கேட்குறாங்க. அதுலேயுமே உங்களால் வந்து இப்போ 8 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 கொஷினாவது வந்து கரெக்டாக போட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலில், ஒரு சிலர் காலேஜில் கூட ஜிகே தான் படிச்சிருப்பீங்க. ஓகே, எல்லாருமே வந்து பாலிட்டி படிச்சிருக்கோம், ஜாகிரஃபி படிச்சிருக்கோம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஃபிசிக்ஸு, சயின்ஸு, அதாவது ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாமே படிச்சிருக்கோம். அது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்குறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஓகே, நம்ம ஸ்கூலில் படித்தது 1-2 ஞாபகம் இருக்கும். அப்படின்னால அதில் ஒரு 2-3 கொஷின் உங்களுக்கு மாட்டும். ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் இதில் 40க்கு 30க்கு மேலே உங்களால் வந்து எடுக்க முடியும். அடுத்ததான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன் தான். எரர் டிடெக்ஷன், அதே மாதிரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில் இன் த பிளாங்க். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று புதுசாக கேட்குறாங்க. ஓகே, அதாவது ஒரு சென்டென்ஸில் எது வந்து அட்ஜெக்டிவ், எது அட்வர்பு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, இது அதிகமாக கேட்கல, அப்பப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய கோர்ஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ஃபண்டமெண்டல்ஸ்னு ஒன்று டீச் பண்ணியிருப்போம். அதில் எதை தான் டீச் பண்ணியிருப்போம், அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, வேர்புனா என்ன, நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஓகே, அதை மட்டும் பார்த்தாலே உங்களால் இதில் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அடுத்ததாக கரெக்ட் சென்டென்ஸ்னு ஒன்று கேட்குறாங்க. ஓகே, இது எஸ்எஸ்சியில் கேட்குறது இல்லை. பட் அதுக்காக இதை நீங்கள் புதுசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. 4 சென்டென்ஸ் இருக்கும், 4மே ஒரே மாதிரி சென்டென்ஸாக தான் இருக்கும்.
அந்த மாதிரி எஸ்எஸ்சியில் எப்போ ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, பட் ரிப்பீட்டடாக எஸ்எஸ்சியில் கேட்கறது இல்லை. 4 சென்டென்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன கரெக்ஷன் அந்த இதில் 3 சென்டென்ஸில் இருக்கும். எது எக்ஸாக்டாக கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் இருக்குதோ அந்த சென்டென்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது உங்களால் பண்ண முடியும் தானே. நீங்கள் எரர் ஸ்பாட்டிங்க்கு படிக்கிறீங்க அப்படின்னாலே அதே மாதிரி ஒரு கொஷின் தான் இது. அப்படின்னால இது வந்து ஒரு தனி கொஷின் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டாம். இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டாம். அடுத்ததாக ஒக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் சினானிம்ஸ் அந்த அளவுக்கு கேட்கல, ஆனால் ஆண்டனிம்ஸ் கேட்குறாங்க. ஆண்டனிம்ஸ் கேட்குறாங்க, நம்ம சினானிம்ஸும் படிச்சுக்கணும். ஓகே, அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி இடியம்ஸ் கேட்குறாங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்குறாங்க, ஸ்பெல்லிங்கும் கேட்குறாங்க. அது போக பஞ்சுவேஷன் ஒன்று கேட்குறாங்க. ஓகே, இப்போ எந்த இடத்துல கமா யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வந்து செமிகோலன் கோலன்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபுல் ஸ்டாப் எந்த இடத்துல வைக்கணும், அப்போ ஸ்டாப் எங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து பஞ்சுவேஷனுக்கு வந்து கொஷின் கேட்குறாங்க. இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம கோர்ஸில் அதை டீச் பண்ணல, பட் ஒரே ஒரு வீடியோவில் அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல முடியும். பெரிய லெவலில் இதில் கற்றுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஜென்ரலாகவே நிறைய பேருக்கு அந்த ஐடியா இருக்கும், இந்த இடத்துல கமா வரும், இங்கே ஃபுல் ஸ்டாப் வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 கொஷின் 3 கொஷின் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையுமே கேட்குறாங்க. ஓகே, 2 கொஷினாவது கேட்குறாங்க. அதனால் இதை நீங்கள் படிச்சுக்கணும். ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் இதை வந்து எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பிக்யூஆர்எஸ் தெரியும், ஜம்பிள்டு சென்டென்ஸ். இது வந்து எஸ்எஸ்சியில் கேட்குறது தான். ரீடிங் பேசேஜ். ஓகே, பேசேஜ் ரீடிங்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து 3 கொஷினோ 4 கொஷினோ கேட்பாங்க. இது எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாம்லையும் கேட்கறது இல்லை. மெயின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க, சப் இன்ஸ்பெக்டருக்கு கேட்பாங்க, ஸ்டெனோகிராஃபருக்கு கேட்பாங்க, செலெக்ஷன் போஸ்ட்லேயுமே அப்பப்போ கேட்பாங்க. ஆனால் எம்டிஎஸ்க்கு இல்லைனா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் டயர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் பேசேஜ் ரீடிங் பார்க்கல அப்படின்னா இதையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கோங்க. இது நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு இந்த பஞ்சுவேஷன் மட்டும்தான் நம்மக்கிட்ட இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. இதுக்கும் ஒரே ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ வந்து நம்ம கோர்ஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராமர் வீடியோஸ் நிறையா பார்க்குற மாதிரி இருக்கும், ஒக்காபுலரியுமே நிறையா இருக்குது நம்ம கோர்ஸில். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது. டைம் கம்மியாக இருக்குது. பாசிபிள் தான், பட் டைம் கம்மியாக இருக்குது. முடியாதுன்னு சொல்ல வரல. 60 நாளுக்குள்ளே நம்ம பெஸ்ட்டாக என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பின்னால் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மொத்த கொஷினையும் இந்த 8 பேப்பரையும் அனலைஸ் பண்ணதில் ஒரு 20 கொஷின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆல்ரெடி நீங்கள் படித்த டாபிக் தான், அந்த டாப்பிக்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க. அந்த நம்பர் சிம்பிள் சீரீஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஒன்று. கோடிங் டிகோடிங்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க, இன்இக்வாலிட்டி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 20 கொஷினுக்கு மேலேயே வந்து கொஞ்சம் யூனிக்கான கொஷின்ஸ் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டுடுறேன். ஓகே, அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். புதுசாக இருக்காது, அவ்வளோதான். சிம்பிளான கொஷின் தான், சிம்பிளான டாபிக் தான், சிம்பிளான கான்செப்ட் தான். நான் ஒரு வீடியோலேயே எல்லா கொஷினையும் கவர் பண்ணி முடிஞ்ச அளவு தனியாக ஒரு வீடியோ இதே கோர்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை மட்டும் எக்ஸாமுக்கு முன்னால் பார்த்துட்டு போனால் போதுமானது. ஓகே, இதை மறந்துடாதீங்க. அடுத்ததாக இதில் சேஃப் ஸ்கோர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கட் ஆஃப் எக்ஸாக்டாக இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னால் எவ்வளோ தான் இருந்துச்சுன்னு தெரியாது. ஏன்னா இதில் கட் ஆஃப்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் செலெக்ஷன் ஆனவங்களோட ஃபீட்பேக் படி பார்த்தா ஒரு 70-75 அந்த ரேஞ்சில் வந்து தமிழ்நாட்டுக்கு கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த லெவலில் நீங்கள் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேஃப் ஜோனில் இருப்பீங்க. நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. நீங்கள் யூஆர்னா 80க்கு மேலே எடுக்கணும், இடபிள்யூஎஸ் ஓபிசினா 78க்கு மேலே எடுக்கணும், எஸ்சினா 70க்கு மேலே, எஸ்டினா 75க்கு மேலே. எஸ்டிக்கு வேகன்சி கம்மி அப்படின்னா கொஞ்சம் அதிகமான மார்க் எடுக்கணும். இந்த மார்க்குக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் செலெக்ஷன் ஆகலாம். தமிழ்நாடோட கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 அல்லது 3 மாதமாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் 80 மார்க்கை வந்து டார்கெட்டாக வைக்காதீங்க. 88க்கு மேலே 90 கிட்ட எடுக்கணும்னு டார்கெட் வைங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்காக ஃப்ரெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல. ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிலபஸ் தான் இவ்வளோ நாள் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்றனால நீங்கள் இதில் நல்ல மார்க் ஈஸியாக எடுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு மேத்ஸில் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து டார்கெட்டாக இருக்கணும். 20க்கு 20 எடுக்கணும். இங்கிலீஷுமே ஃபுல் மார்க் எடுக்க முடியும், பட் 18 அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸுமே எஸ்எஸ்சி அளவுக்கு இல்லை, இதில் ஈஸியாக தான் கேட்குறாங்க. இதுலேயுமே வந்து நீங்கள் 30 மார்க் வந்து அசால்ட்டாக எடுக்கலாம், 40க்கு 30 வந்து எடுக்கலாம். ஸோ 88க்கு மேலே வந்து டார்கெட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பிகினர் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்களும் 88 டார்கெட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்ககிட்ட டைம் இல்லை, அந்த அளவுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நீங்களும் மேத்ஸ் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் டார்கெட் பண்ணணும். இங்கிலீஷில் வந்து நீங்கள் நான் சொல்ல போகிற ஒரு சில கண்டென்ட்டை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க, அதனால் 10 மார்க் அதில் எடுத்தால் போதும். ஜென்ரல் அவேர்னஸுமே நீங்கள் வந்து 30 எடுத்துடலாம், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே படிச்சிட்டாலே அதில் 20 வரப்போகுது. ஸ்ட்ராட்டஜிக்கே இம்பார்ட்டண்டான டாபிக் பார்த்தாலே அதில் 4-5 வந்துடும். அதில் நீங்கள் ஸ்கூலில் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதில் ஒரு 2-3 நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ ஒரு 30 வந்து நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மொத்தமாக பிகினர்ஸ் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து 80க்கு மேலே எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க, கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஓகே, இப்போ
இதுக்கான 60 டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட். எஸ்எஸ்சியில் இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கக்கூடிய சிஜிஎலுக்கோ சிஹெச்எஸ்எல்க்கோ செலெக்ஷன் போஸ்ட்டுக்கோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லைனா வரப்போகிற சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக இந்த இந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான மார்க் டெஸ்ட் மட்டும் டெஸ்ட் புக் ஆப்பில் போட்டு பாருங்கள், போதுமானது. எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டாம். 1-2 டாபிக் புதுசாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னால் பார்த்தா போதுமானது. இப்போ நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனில் சிஜிஎல் சிஹெச்எல் இந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இதுலேயே எஸ்எஸ்சியில் நான் ஸ்டெனோ எம்டிஎஸ்க்கு படிக்கிறேன் அப்படின்னா ஸ்டெனோவில் மேத்ஸ் இருக்காது. எம்டிஎஸ்சில் வந்து நீங்கள் மேத்ஸ் படிக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா மேத்ஸ் வந்து அதில் குவாலிஃபை ஆனால் போதும், மேத்ஸ் ரீசனிங் சேர்த்தே குவாலிஃபை ஆனால் போதும்னாலும் நீங்கள் மேத்ஸ் படிக்காமலே கிளியர் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக எம்டிஎஸ்க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மேத்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸ்டெனோவில் மேத்ஸ் கிடையாதுனால ஸ்டெனோவுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் மேத்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, நான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆல்ரெடி படிக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக மேத்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஏன்னா மேத்ஸில் இதில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு டார்கெட் பண்ணணும். மேத்ஸில் நீங்கள் மார்க் எடுக்காமல் மேத்ஸே படிக்காமல் இதில் செலெக்ஷன் ஆக முடியாது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களுமே இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவை இதுக்கப்புறம் பார்க்க வேண்டாம், எக்ஸ்ட்ராவாக மேத்ஸ் மட்டும் பார்க்கணும். ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சிக்கு என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக வந்த ஏசிஐஓக்கான அந்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்துருக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இல்லாத ஒரு சில டாபிக்ஸ் இதில் இருக்கும். ஓகே, இந்த பஞ்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு சில டாபிக் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னால் பார்த்துக்கோங்க. அதுவும் ஏசிஐஓ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து கிளியரான ஒரு இன்புட் வந்து நான் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். இப்போ பிகினர்ஸ், நான் இது வரைக்கும் எந்த எக்ஸாமுக்கும் படிக்கலை, இப்போ தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 60 நாள் தான் டைம் இருக்குது. 60 நாளில் நான் 100க்கு 100 எடுக்கிறதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு படிச்சிங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஸ்கூலில் காலேஜில் நல்லா படிக்கிற பர்சனாக இருந்தாலும் 60 நாளுக்குள்ளே இந்த ஒரு எக்ஸாமுக்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 60 நாளில் இந்த 100க்கு 80 மார்க்குக்கு எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டாக நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசனிங்கை ஃபுல்லாக முடிச்சிடலாம். மேத்ஸில் அரித்மெட்டிக் மட்டும்தான் அப்படின்னாலும் அதையும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்கிறத ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, இதை பண்ணாலே இதில் 20 மார்க்கு, இதில் 20 மார்க்கு, இதில் 20 மார்க்கு. ஓகே, ஸோ 60ல் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 55ஆவது எடுத்துட மாட்டிங்களா? கண்டிப்பாக எடுப்பீங்க. அதே மாதிரி ஒக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஒக்காபுலரிஸ் மட்டும் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு 3-4 நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஒரு 4 வந்து இதில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதாவது கிராமர் கிராஷ் கோர்ஸ்ன்னு இருக்கும், அதை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுலேருந்தும் ஒரு 4 கொஷினாவது உங்களால் போட முடியும். ஓகே, அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கேவுமே நான் என்ன கொடுத்துருக்கணும், எல்லாருக்கும் என்ன கொடுத்துருக்கணும் அதை வந்து படிக்க போகிறீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒரு 9 கொஷின் கேட்குறாங்கன்னா அதுலேயுமே நீங்கள் ஒரு 5-6 கொஷின் வந்து போட முடியும். ஓகே, ஸோ 10-14 மார்க்கு கிட்ட இதில் வருது. ஓகே, ஸோ இதில் ஒரு 55 + 14லேருந்து ஒரு 15 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 15ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 15 எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது, 70க்கு மேலே வருது. 70க்கு மேலே வருது. அடுத்ததா ஜிகேல உங்களுக்கு ஸ்கூலில் படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கும். அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு வந்து மார்க் வரும். ஸோ 80 மார்க்கு கிட்ட நீங்கள் எடுக்கிறது பாசிபிள் தான். ஓகே, இதுலேயுமே நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். இதுலேயுமே நீங்கள் இன்னும் அதிகமாக எடுக்கலாம். இங்கிலீஷில் மொத்தமாக வந்து 10 மார்க் எடுக்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 10 மார்க் வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி ஜிகேல ஸ்ட்ராட்டஜிக்கேல வந்து இன்னும் கொஞ்சம் கூட வரலாம். ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஷுவராக 70க்கு மேலே எடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி படித்தது எவ்வளோ ஞாபகம் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தாலும் அதுலேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு 80 கிட்ட போக முடியும். ஓகே, 70 எடுத்தாலே கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். ஆனால் ஃபைனல் போஸ்டிங் வாங்குறதுக்கு நீங்கள் 80 மார்க் கிட்ட எடுத்தால் தான் போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து நிறைய பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக வைப்பாங்க. ஆனால் ஃபைனலாக எத்தனை போஸ்ட் இருக்குதோ அத்தனை பேர் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால ஸோ நீங்கள் வெறுமனே கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணுறது பத்தாது, ஃபைனல் போஸ்டிங் வாங்குற அளவுக்கு மார்க் எடுக்கணும். ஸோ ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 70 மார்க் எடுத்தாலும் சான்ஸ் இருக்க தான் செய்யுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கான கிளாஸஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பில் ஆல்-இன்-ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன்.
அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் நான் என்ன சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸில் மொத்தமாக 2000க்கு அதிகமான வீடியோஸ் இருக்குது. ஏன்னா நிறைய எக்ஸாமுக்கான வீடியோஸ் இருக்குது. அப்புறம் 2000க்கு அதிகமான வீடியோஸ் இருக்குது. ஓகே, 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. ஓகே, ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த டாப்பிக்கான டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 1500க்கும் மேலே இதில் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இந்த கோர்ஸில் படித்தவங்க செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்களோட ஃபோட்டோ, அவங்க கொடுத்த ஃபீட்பேக் எல்லாமே வரும். ஸோ எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கண்டென்ட் கொடுத்துருப்போம். பிடிஎஃப் வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருப்போம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் பண்ணியிருப்போம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி இதில் எல்லா கிளாஸஸுமே பேசிக்கில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நான் ஒரு பிகினர், இது வரைக்கும் படித்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறேன், எனக்கு புரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஓகே, பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிருப்போம். ஓகே, இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஒரே கோர்ஸில். இப்போ எஸ்எஸ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் டியூட்டி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், ரயில்வேல ஆர்ஆர்பியில் வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், அக்னிவீரில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3க்குமே இருக்குது. அது போக சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த ஐபி, ஏசிஐஓக்குமே இதே கோர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுக்கும் இதே கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499 1499 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் இதுக்கு வந்து வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் கோர்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறையா ஃபோல்டர் வரும். அதில் டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஏசிஐஓக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும், எம்டிஎஸ் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, இப்போ எம்டிஎஸ்க்கு வேகன்சி இல்லை, பட் எம்டிஎஸும் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கும் ஒரே சிலபஸ் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய 60 டே டைம் டேபிளுக்கான பிடிஎஃப் ஃபஸ்ட்டு இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், எடுத்துக்கலாம். அடுத்த ரீசனிங் வீடியோஸ் இருக்கும், மேத்ஸ் வீடியோஸ் இருக்கும், இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்கும், கிராஷ் கோர்ஸும் இருக்கும். கிராஷ் கோர்ஸ் படித்தா போதும்னு சொல்லியிருந்தேன் பிகினருக்கு, அதுவும் இருக்கும். அது வந்து லிங்க் தான் கொடுத்துருப்போம், அது யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் தான், நம்மளோட வீடியோஸ் தான். ஓகே, அடுத்த ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். இப்போ இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த ஒரு வீடியோக்குள்ளே எல்லா வீடியோவும் எங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இதே கோர்ஸில். நீங்கள் அந்த ஃபோல்டரை வந்து ஃபாலோ பண்ணணும், அதில் நிறையா வீடியோஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதில் அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது. இதுக்கே அதிகமான கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேரில் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 2024 ஜூலையிலேருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்க போதோ அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம கோர்ஸில் இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும், எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு மந்த்துக்கு வந்து 9 to 10 வீடியோஸ் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஒரு மந்தோட கரண்ட் அஃபேரை வந்து 5 நாளில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி டார்கெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் டைம் டேபிளில் கொடுக்கல, தனியாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ டெய்லி ஒரு வீடியோ 2 வீடியோவாச்சும் பார்த்துருங்க, 5 நாளுக்குள்ளே ஒரு மந்தோட கரண்ட் அஃபேரை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2 hours வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்கு கொடுங்க. ஓகே, கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸ் பிடிஎஃப்மே நம்மளோட கோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேறு எங்கேயும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தாலே போதும். ஓகே, அடுத்தது இதுக்கான டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டே 1ல் என்ன பண்ணணும், டே 1 to 10 என்ன பண்ணணும் இதில் கொடுத்துருக்கேன். டே 1ல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் சீரிஸ்னு ரீசனிங்கில் ஒரு டாபிக் இருக்கும், அதில் 3 வீடியோ பார்க்கணும். மேத்ஸில் பர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் இருக்கும், அதில் 3 வீடியோ பார்க்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேல டெம்பிள்ஸ் இன் இந்தியான்னு ஒரு வீடியோ இருக்கும், அந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, 2 வீடியோவில் ஒரு வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டெய்லி ஒரு 2 மணி நேரம் கொடுக்க போகிறீங்க. ரீசனிங் 3 வீடியோ 4 வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். ஸோ ரீசனிங்க்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம். மேத்ஸில் ஒவ்வொரு வீடியோவும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 45 to 1 hour கிட்ட இருக்கும். 1 hourனா எடுத்துக்கலாம். ஸோ மேத்ஸுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம், ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம். ஸோ மொத்தமாக எவ்வளோ வருது, 5, 6, 7.5 மணி நேரம். ஓகே, 7.5 மணி நேரம் வந்து நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்கணும். அடுத்து ரிவிஷன் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், டெஸ்ட் போடணும், அதெல்லாம் பார்த்தா டெய்லி 10 மணி நேரத்துக்கிட்ட உங்களால் படிக்க முடியும். அப்படின்னா இந்த 60 நாளில் உங்களால் போஸ்டிங் வாங்க முடியுமான்னு ரிப்பீட்டடாக வந்து நம்மளுடைய ஆப்பில் வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு நான் சொல்கிறது இதுதான், டெய்லி 10 மணி நேரம் இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இன்னும் 15 நாள் கழிச்சு கேட்டிங்க அப்படின்னா அந்த 10 மணி நேரம் 15 மணி நேரமாக ஆயிரும். ஓகே, ஸோ இன்னையிலேருந்து டெய்லி 10 மணி நேரம் நீங்கள் படிக்கணும்.
சின்சியராக படிக்கணும், ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கணும், எங்கேயும் டைவர்ட் ஆகாமல் படிக்கணும். நிறையா நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் டைவர்ட் ஆகாமல் நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதில் நல்ல மார்க் எடுக்க முடியும், போஸ்டிங் வாங்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். 20 நாள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 23 நாளில் வந்து ரீசனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து இங்கிலீஷில் டாப் 100 டாப் 200 ஒக்காபுலரிஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, மேத்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, அது வந்து கடைசி வரைக்குமே இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கு டெய்லி என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ஸோ கடைசியாக தான் வந்து நீங்கள் கிராமர் கிராஷ் கோர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்குமே நம்மளுடைய கோர்ஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதுபோல் பேசேஜ் ரீடிங்க்கும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிக்யூஆர்எஸ்க்குமே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்துடும். ஓகே, ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. கடந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டில் 60 நாளில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு இப்போவும் 60 நாளில் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை 60 நாளை தாண்டுது, ஒரு 3 மாதம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் தான். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 60 நாளில் நான் கொடுத்துருந்ததை முடிச்சிருப்பீங்க. 60 நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒக்காபுலரி நிறையா இருக்குது நம்ம கோர்ஸ்லேயே, அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். கிராமர் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து 22 வீடியோஸ் கிராஷ் கோர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் ஃபுல் வீடியோஸ் 90க்கு மேலே இருக்கும், லென்த்தான வீடியோஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜிகேல பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம இன்னும் படிக்கவே இல்லை. டைம் டேபிளில் கொடுக்கல, ஏன்னா டைம் இல்லை, அவ்வளோதான் உங்கள்கிட்ட டைம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அதையும் நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 டேஸ் முன்னால் இருந்தாவது டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அதை அனலைஸ் பண்ணி மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் நெகட்டிவ் மார்க் கம்மியாகும், நல்ல மார்க் எடுக்க முடியும், ஸ்பீடும் வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.